ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கள் கடை எங்கள் கொல்லியிலேருந்து ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கொய்யா மரம் வச்சுருந்தாங்க. அந்த மரத்தில் வந்து கொய்யாக்கா அவ்வளோ அழகாக பழுத்து இருந்துச்சு. பட் அது என்னால் பிரிக்க முடியல. அந்த கொய்யாக்கா பார்த்ததுமே எப்படின்னா சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கோலாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. இப்போ அந்த மரத்தில் வந்து கொய்யாக்கா நல்லா பழுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் அதை பிரித்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த கொய்யாக்கா நான் விடவே மாட்டேன். அது எப்படின்னா பிரித்து சாப்பிட்டு அந்த கொய்யாக்கா காட்டுறேன், வாங்கலாம் காட்டுங்க. பாருங்க நல்லா பழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கொய்யாக்கா இது வந்து நான் இப்போ பிரித்து சாப்பிட்றேன். மரத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பிச்சிட்டேன். இது வந்து கோம்பு நம்ம கீழே கிடச்சிடலாம். இப்போது இந்த கொய்யாக்காய் பழத்தை வந்து அப்படியே நம்ம சாப்பிடணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஃபேஸில் நல்லா க்ளோவாகவும் ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ நான் அதை சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அழகாக பழுத்து இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி சாப்பிட்டு காட்டுறேன். வாவ், வெயிலேருந்து வீடியோ எடுக்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொய்யாக்காய் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. எங்கேயா இருந்தாலும் பிரித்து சாப்பிட்டு பாருங்கள். ஸ்கின்னுக்கும் நல்லது. விட்டமின் சி இருக்குது. மறக்காமல் சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் அனுபவத்தில் சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டாட்டா, பாய்.